தினம் ஒரு தகவல். மாற்றம் ஒன்றே மாறாதது. கடந்த 50 ஆண்டுகளில் மக்களின் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் சிலரின் வாழ்க்கையை பாதித்தது. அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியது. அவர்கள் செய்து வந்த தொழில்கள் எல்லாம் போய்விட்டன. பலர் தற்போது வேறு தொழிலுக்கு மாறி இருக்கக்கூடும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொலைபேசி இணைப்பு வேண்டுமென்றால் அதற்காக விண்ணப்பித்து விட்டு காத்திருக்க வேண்டும். பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் எடுத்து போயிட்டு விண்ணப்பித்துட்டு அதுக்குன்னு காத்திருக்கணும். தொலைபேசி இணைப்பு வேணும்னா யாரிடமாவது பேச வேண்டுமென்றால் தொலைபேசி மையத்துக்கு சென்று பேச வேண்டும். அதுவும் வரிசையில் காத்து நின்று காசு பார்த்து பேசுவார்கள். அது காசு எவ்வளோ ஆகுதுன்னு அதில் காட்டும். அந்த டைமோட இந்த டைமுக்கு இவ்வளோ காசுன்னு காட்டும். அந்த காசை பார்த்து பேசுவாங்க. கையில் 10 ரூபா இருக்குல்ல, 10 ரூபாய்க்கு உண்டானது பேசிட்டு உடனே வச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இந்த நிலையில் ஒரு வீட்டுக்கு தொலைபேசி இணைப்பு புதிதாக கிடைத்தது. அப்படி கிடைத்து விட்டால் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதுவே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். முதல் அழைப்பு மணி ஓசை கேட்டதும் சங்கீதமாக இனிக்கும் அவர்களுக்கு. யார் போய் எடுப்பது என்பதில் பிள்ளைகளிடம் போட்டி வந்துவிடும். அப்போல்லாம் அந்த டெலிஃபோன் பெல் அடித்தாவே போதும், அந்த வீடே கூடி நின்று அந்த டெலிஃபோன் ஆண்ட இருப்பாங்க. இப்போ அதுவா இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் அடித்தா அப்போ எல்லாரும் ஒன்றா கூடணும். இப்போ செல்ஃபோன் அடித்தா செல்ஃபோன் வச்சுக்கிறவங்க எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ வெளியில் இருந்தவங்க உள்ளே வந்தாங்க, இப்போ உள்ளே இருக்கவங்க வெளியே போயிடுறாங்க. அந்த காலத்தில் அந்த டெலிஃபோன் நம்பர் இருந்துன்னா அக்கம் பக்கத்து வீட்டு உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த நம்பரை கொடுப்பாங்க. நம்பர் கொடுத்து வச்சாங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க. அவர்களை அழைக்க கூறி நட்பும் உறவும் அழைக்கும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் அவங்க பத்மா இருக்கா, அவளை கூப்பிடுங்க. இவர் தனிகா இருக்கார், அவரை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. இல்லை இன்னாண்ட பக்கம் அவங்க வீட்டில் இருக்காங்க, அந்த அண்ணாவை கூப்பிடுங்க, இந்த மாமாவை கூப்பிடுங்கன்னுவாங்க. சரின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசீவரை கீழே வச்சுட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்க. ரிசீவர் கீழே வச்சுட்டு ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு வாங்க அப்படின்னு. சரின்னு அவங்க பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலம். அந்த மாற்றம்லாம் மாறி போச்சு. அந்த குழந்தைங்கள் ஓடி போய் கொஞ்சம் பெருமிதத்துடன் உங்களுக்கு ஃபோன் வந்ததுன்னு ஒரு ஜாலியாக கூப்பிட்டுட்டு வரும். கூப்பிட்டு அது பேசுவாங்க. அந்த ஜோர் கொஞ்சம் நாள் போய் சலிப்பாகி போய் கோபமும் வந்துடும். என்னடா அது நம்ம ஃபோனை அவங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துட்டு நம்மளை கூப்பிட வைக்கிறாங்களே அப்படின்னு கூட கோபம்லாம் கூட வந்தது. இந்த தொல்லை தொடரும். தலைவலியாக தோன்றும் சில நாள். அப்புறம் அதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயம் போட்டு பேசுகிற மாதிரி ஒரு தொலைபேசி வந்தது. 1 ரூபா போட்டு பேசலாம். அது 1 நிமிஷம் பேசலாம், அதுக்குள்ளே அதுவே ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி 1 ரூபாய் நாணயம் போட்டு பேசக்கூடிய தொலைபேசி வைத்துக்கொண்டு அது பல பேர் அதை வச்சே பழைச்சிட்டு இருந்தாங்க. எஸ்டிடி காலாக இருந்தாலும் எந்த காலாக இருந்தாலும் 1 ரூபாயில் பேசலாம். இந்த இந்தியா ஃபுல்லாக 1 ரூபாய் காயின்ஸ் போட்டோம்னா எங்கே வேணாலும் பேசலாம். அது 1 நிமிஷம். அந்த மாதிரி பெரும்பாலான மக்கள் இதை வச்சே பொழைச்சிட்டு இருந்தாங்க. எஸ்டிடி பூத் மாதிரி வச்சுட்டு பொழைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தொலைபேசி இணைப்பு கிடைப்பது என்பது எளிதானது. நடுத்தர குடும்பங்களுக்கும் தொலைபேசி வைத்துக்கொள்ள பொது தொலைபேசி பயன்பாடு குறைய தொடங்கியது. அடுத்து இந்த கைபேசி, அதாவது செல்ஃபோன் வந்ததும் நாணயம் போட்டு பேசுகிற தொலைபேசி தொலைந்து போனது. அந்த தொலைபேசி மையமும் அந்த எஸ்டிடி பூத்தும் இப்போ இல்லை, எங்கேயுமே கிடையாது.
முன்னெல்லாம் அந்த ₹1 பேசி வந்து அங்கங்கே மாட்டி வச்சுருப்பாங்க. ₹1 போட்டு பேசலான்னு அவங்கவுங்க ஒரு மளிகை கடை, டீ கடை இந்த மாதிரி எந்த கடையாக இருந்தாலும் அந்த ₹1 பேசி இருக்கும். ₹1 போட்டு உடனே பேசலாம். அந்த இதெல்லாம் வந்து செல்ஃபோன் வந்த உடனே மாறி போச்சு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதாவது இரவு பகலாகிறது, பகல் வந்து இரவாகிறது, கோடை குளிர் வருகிறது, கோடை போய் குளிர் வருகிறது, வறட்சி போய் வெள்ளம் வருகிறது, பூ பூ வந்து காயாகிறது, காய் கனியாகிறது, கனி செடியாகிறது, குழந்தை வந்து பெண்ணாகிறாள், அதே மாதிரி பெண் வந்து தாயாகிறாள், இளமை மாறி முதுமை ஆட்சி செய்கிறது. இதைத்தான் வந்து இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது என்கிறோம். மேலே சொன்ன அந்த செல்ஃபோன் வந்து இன்னைக்கு செல்ஃபோன் இருக்கு, ஏற்கனவே டெலிஃபோன் இருந்தது, அப்புறம் வந்து ₹1 காயின் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எஸ்டிடி பூத்து இப்படியே போயிட்டு இப்போ கைபேசி செல்ஃபோன் வந்துச்சு. அது மாறிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த பூ வந்து காயாவது, காய் வந்து கனியாவது, பகல் இரவாவது, இந்த மாற்றம் ஒன்று தான் எப்பவுமே மாறாதது. அனைத்து உயிரினங்களும் அவற்றுக்கே உரிதான குணங்கள் மற்றும் பண்புகளை உள்ளடக்கி இருக்கின்றன. அவை நிலையானது என நம்பப்படுகிறது. ஆனால் அனுபவத்தில் என்ன காண்கிறோம்? அன்பு செலுத்துறோன்னா அந்த அன்பு வந்து வெறுப்பாகிறது. ஆனால் வெறுப்பே வந்து பாசமாகிறது. கோபம் வந்து சாந்தமாயிடுது. அதாவது சாந்தத்தை கோபம் வந்து காலி செய்து விடுகிறது. அதாவது மனிதனின் குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? தேவை, வசதி, வாய்ப்பு, சூழ்நிலைக்கு ஏற்ப ஆபத்தை தவிர்த்து நன்மையை கருதி குணம் மாறுபடுகிறது. மாற வேண்டிய கட்டாயத்துக்கும் ஆளாக்கப்படுகிறது இந்த மனம். இதைத்தான் மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்கிறோம். மாற்றம் வரும்போது அதை மனிதன் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் மாற்றத்தை சந்திக்கும் போது ஏமாற்றம் அடைய வேண்டி இருக்காது. இப்படி தான் அவர்கிட்ட திடீர்னு காலையில் எழுந்து மனைவி கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் சொல்லாமல் ஆஃபீஸுக்கு போயிட்டானான். போயிட்ட உடனே என்னடா அது வீட்டுக்கார காணோம், எங்கேட்டு அவள் தேடிக்கா, காணோம். சரி கையில் தான் ஃபோன் இருக்க, சரி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, காலையிலேருந்து ஆளை காணோம், உங்களை நான் தேடிட்டு இருக்கேன், குளிச்சிங்களா, என்ன பண்ணீங்கன்னு தெரியலையே, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியலையே, எங்கே போனீங்களா, ஆளை காணோம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கணவன் சொன்னானா, ஆஃபீஸுக்கு வந்துட்டேம்மா அப்படின்னானா. நான் காலையிலேருந்து உங்களை பார்க்கலையே, எப்படி போனீங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு, ஆஃபீஸுக்கு எப்போ போனீங்க அப்படி. இல்லை இன்னைக்கு காலையில் எழுந்து டிவி பார்த்தேன், என்னோட ராசிக்கு சனி பார்வை சங்கடம்னு சொன்னாங்க, அதான் என்ன பண்ணுறது, ஒரு மாற்றமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உன்னை பார்க்காம நான் கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டோமா, இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னானா அவன். உடனே மனைவி சொன்னான், நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கு வருவீங்கள, அப்போ பார்க்குறேன் உங்களை அப்படின்னாலாம் அவள். இது எப்படி இருக்குது? மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போம். நாளையும் மாற்றம் ஒன்றே மாறாததை பற்றி தான் சொல்ல போகிறேன். வணக்கம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.